கர்த்தருடைய நாமத்துக்கு மிகமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களை, காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஒருவரே, அவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்கள் வழி, அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்கள் என்ன போகணும், என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையாக இருக்கணும். விசுவாசத்தோடு கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். என் தேவன் என் பாதைக்கு தீபமாய் கடந்து வருவார். என் வழியெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட வருவார். அவர் என் கூட வரும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கார். அதாவது நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் வழிகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்கள் எதிர்காலங்களை கர்த்தர் ஒப்பு கொடுங்க. அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஒரு நன்மையும் குறைப்படாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தேவன் உங்களை நடத்தும் பொழுது ஆச்சரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை செய்வார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.